உங்களை யாராவது ஜிம்முக்கு போயோ வீட்டுல இருந்தோ எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட் செஞ்சிருக்கீங்களா? அது செஞ்சு ஒரு 2-3 நாளைக்கு உடம்பெல்லாம் கடுமையான வலியா இருக்குமே, அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? அது இல்லாம செய்ய முடியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மனித உடம்பை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டியான தசைகள் இருக்கு, மசில்ஸ் இருக்கு. அதுல பல்லாயிரக்கணக்கான நுண்ணிய தசை நார்கள் இருக்கு. ஒரு மனிதன் ஒர்க் அவுட் செய்யும் போது, ஸ்பெசிபிக்கா வெயிட் ட்ரைனிங் செய்யும் போது, அதாவது அதிக எடை தூக்கும் பயிற்சிகளை மசில்ஸை டார்கட் பண்ணி செய்யும் போது அந்த தசைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மெல்லிய தசை நார்கள்ல சிறிய கிரிசல்கள் உண்டாகி அது பிரேக் ஆகுது. அது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உதாரணமா நாம பைசப் மசிலை எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம என்ன செய்வோம், ஒரு டம்பிள் எடுத்து மேல உயர்த்தி கீழே மெதுவாக இறக்கும். அந்த நேரத்துல அந்த பைசப் மசில் சுருங்கி விரியுது. அது சுருங்கும் போது அதுல ஒரு பிரஷர் உண்டாகி அழுத்தப்படுது. விரியும் பொழுது அது நீட்டப்பட்டு இழுக்கப்படுது. அந்த 2 செயற்பாடுகளுக்கு இடையில அந்த பைசப் மசில்ல உள்ள இருக்கக்கூடிய சிறிய தசை நார்கள்ல நுண்ணிய கிரிசல்கள் உருவாகுது. ஏன்னா உடம்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா செயல்படக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி. நமக்கு அந்த மசில்ல காயம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு நாம மறந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மறந்து கொடுக்கும். எப்படி செய்யும்? இதுக்கு தான் நமக்கு புரதம் தேவைப்படுது. புரதம், புரோட்டீன். அதை எங்க இருந்து வரும்டா, நாம சாப்பிடுற உணவுகள்ல இருந்து வரும், அல்லது நாம எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவைண்டா சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்க வேண்டி வரும். அதை பத்தி நான் ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்ப நம்ம இதை பார்ப்போம். நம்ம சாப்பிடுற உணவுகள்ல இருக்கக்கூடிய புரதம் அமினோ அசிட்டா மாறும். அமினோ அசிட்டா மாறி டேமேஜ் ஆன பகுதிக்கு அந்த மசிலுக்கு அது போய் அதை ரெக்கவர் பண்ணும். ரெக்கவர் பண்ணும் போது என்ன மாற்றம் நடக்கும்டா, நம்மளோட மசில்ற சைஸ் வந்துகிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒர்க் அவுட் பண்ணும் போது ஏன் வலி ஏற்படுதுண்டா, நமக்கு ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய அந்த சிறிய நுண்ணிய காயங்கள் எப்போ ஆறுதோ அதுக்கு பிறகுதான் நமக்கு வலி நீங்கும். அப்ப என்ன அர்த்தம்டா, நமக்கு வலி இருந்தா தான் நாம ப்ராப்பரா ஒர்க் அவுட் செஞ்சிருக்க முண்டே அர்த்தம். நமக்கு வலி இல்லைண்டா, நம்ம அந்த மசிலுக்கு ஒழுங்கான ஒர்க் அவுட் செய்யல, ஒழுங்கா ட்ரெயின் பண்ணல அந்த மசில், அதான் அர்த்தம். இப்போ நம்மளோட மசில் வந்துட்டு கெயின் ஆகணும்டா நாம ஒர்க் அவுட் செய்தா மட்டும் போதாது, ப்ராப்பரா புரோட்டீன் சேர்ந்த உணவுகள் எடுத்துக்கணும். அது போதாம இருந்தா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். அது ஒவ்வொருத்தர தேவைக்கேற்ப அவர் சப்ளிமெண்ட் எடுக்கணுமா எடுக்க தேவை இல்லையாங்கிறது முடிவு செய்யப்படும். இப்ப நம்ம புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கணும். அது அமினோ அசிட்டா மாறி நம்மளோட மசில அதை ரெக்கவர் பண்ணும். ஆனா ரெக்கவர் பண்ணணுமா இருந்தா நாம ஒழுங்கான முறையில தூங்க வேண்டி இருக்கு. நம்மளோட தூக்கம் ப்ராப்பரா போதுமான அளவு இல்லைண்டா ரெக்கவரிங் ப்ராசஸ் வந்துகிட்டு தாமதமாகும். வலி இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த வலியோட திரும்ப எக்ஸசைஸ் செய்யும் போது அது வந்துகிட்டு மசில்ஸுக்கு தான் இன்னும் அழுத்தத்தை கொடுக்கும். இப்ப புரோட்டீன் ஏன் கட்டாயம் முக்கியம், தூக்கம் ஏன் முக்கியம்டா, புரோட்டீனை நமக்கு தேவையான அளவு நம்ம உடலுக்கு கொடுக்காம இருந்தோம்டா உடல் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யற ஒரு மிஷின். அது என்ன செய்யும், மற்ற உடல் பாகங்கள்ல இருக்கக்கூடிய தசைகள்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் எடுத்து அந்த இடத்துக்கு பயன்படுத்தி அதை எப்படியாவது ரிப்பேர் பண்ணி ரெக்கவர் பண்ண வைக்கத்தான் பார்க்கும். என்ன நடக்கும், மசில்ஸ் இன்னொரு இடத்துல இருந்து இதுக்கு எடுத்து கொடுக்கப்பட போகுது. அதுக்கும் நம்ம உடல்ல சக்தி இல்ல, புரோட்டீன் போதாம இருக்குன்னா அதுக்கு அடுத்து என்ன நடக்கும், எலும்புகள்ல இருந்து எடுக்கும். எலும்புகள்ல இருந்து எடுத்து என்ன நடக்கும், நம்ம எலும்புகளோட உறுதி குறைஞ்சு போகும். சோ புரோட்டீன் எந்த அளவுக்கு எடுக்கணும்ங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம பின்னால வீடியோஸ்ல பார்ப்போம். இப்ப அடுத்ததா தூக்கம். தூக்கம் ஏன் முக்கியம்டா, நம்ம தூங்கும் போதுதான் நம்ம உடல் ரெக்கவர் ஆகும். அதாவது உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்கள்லாம் நம்ம தூங்கும் போதுதான் சுரக்குது. சோ அந்த மசில்ல ஏற்பட்ட டேமேஜ் குயிக்கா ரெக்கவர் ஆகணும்டா நம்ம போதுமான டைம், சரியான டைமுக்கு தூங்கி ஆகணும். இப்படி புரோட்டீனும் போதுமான அளவு எடுத்துக்காம சரியான தூக்கமும் இல்லாம வெறும் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் மட்டும் செய்து எந்த ஒரு பயனும் இல்லை. சோ நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்டா எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு புரோட்டீனும் தூக்கமும் முக்கியம். இன்னும் சொல்ல போனா எக்ஸசைஸ் 1/4 பங்குண்டா டயட்ங்கிறது 3/4 பங்கு இருக்கணும். இந்த விடயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே இருக்கலாம். தெரியாதவங்க ஒர்க் அவுட் செய்யும் போது நாளைக்கு இந்த பகுதி எனக்கு வலிக்க போகுதுன்னு நினைக்கிட்டே ஒர்க் அவுட் செய்யுங்க. உண்மையிலேயே ஒரு பிகினருக்கு தான் இந்த வலியெல்லாம் கஷ்டமா இருக்குமே தவிர ஒர்க் அவுட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு, அதை செய்து பழக்கப்பட்டவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்டா, அவங்க ஒர்க் அவுட் செஞ்சு அடுத்த நாளைக்கு அந்த மசில்ல எந்த ஒரு வலியும் இல்லைண்டா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்டா, நம்ம ஒழுங்கா ஒர்க் அவுட் செய்யலையோ, இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமா எடுத்திருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு தோட்டம் வந்துகிட்டு அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வலி இருக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த மசில்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பம்ப் ஒன்று அந்த இடத்துல இருக்கும். சும்மா டைம்ல அந்த மசில்ஸ் ஃபீல் பண்றதை விட அந்த வலி இருக்கும் போதுதான் அந்த மசில்ஸ் வந்துகிட்டு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு சந்தோஷத்தை கூட அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனா ஒரு பிகினருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ பிகினரா இருக்கிற நீங்க நான் சொன்ன இந்த விடயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த விடயங்கள்லாம் தெரியாத நண்பர்கள் உங்களுக்கு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.